அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 16/8/2024 வெள்ளிக்கிழமை. இன்று வரலட்சுமி விரத நாள். வரமகாலட்சுமி வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அஷ்டலட்சுமிகளின் அருள் நமக்கு கிடைக்கும். நாளை சனி மகா பிரதோஷ விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மகாலட்சுமி தாயாருடைய அருள் கிடைத்து வாழ்க்கையிலே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆடி மாதம் 31ஆம் நாள். இன்றுடன் ஆடி மாதம் முடிவடைகிறது. நாளை ஆவணி மாதம் பிறக்கின்றது. இன்று காலை 6:43 வரை ஏகாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது. இன்று காலை 10:46 வரை மூல நட்சத்திரமும் அதன் பின்னர் பூராட நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 6:03 வரை சித்த யோகமும் காலை 10:46 வரை அமிர்த யோகமும் மீண்டும் சித்த யோகம் உள்ள நாள். இன்று கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரையும், யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். தன்னம்பிக்கை வளரும். கணவன் மனைவியிடையே நம்பிக்கை அதிகரிக்கும். பெரியவர்கள் முதியோர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு சொந்த வீடு அல்லது சொந்தமாக ஒரு இடம் வாங்குவதற்கான முயற்சிகள் பலிதமாகும். வீட்டிலே சுபகாரியங்கள் வருகின்ற மாதங்களிலே நடப்பதற்கான நல்ல சகுனம் தென்படும் நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் அற்புதமான நாள். மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இந்த நாள். ஆன்மீகவாதிகளுக்கும் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான எண் 2. ரிஷப ராசி அன்பர்களே, வாய்ப்புகள் வருகின்ற நாள். வர்ற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக்கங்க. தடை தாமதங்கள் வந்தாலும் வெற்றி உங்களுக்கே. கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் வரும். விட்டு கொடுத்து போக வேண்டும். சகோதரிகள் வழியிலே விரய செலவுகள் உள்ளது. டிரைவராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதே போல் எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும். அதை பயன்படுத்திக்கிறது உங்களுடைய கையிலே உள்ளது. கலைத்துறையினருக்கு சில வாய்ப்புகள் கை நழுவி போவதற்கான வாய்ப்பு உள்ளது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளிநாட்டிலே வேலை செய்வோர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கிய விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான எண் 2. மிதுனம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. தாய் வழி உறவுகளுடைய இந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஸ் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள், ஹெச்ஆரில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சில தொல்லைகள் பிரச்சனைகள் வந்து போகும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள்
பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 4. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள். வியாழ பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் காரிய பலிதம் உண்டு. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். காதலர்களுக்கிடையே இனிமையான நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. பயணங்களின் பொழுது அறிவும் இல்லாத நபர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதேபோல் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 2. சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி என்பர்களை, போட்டிகள் நிறைந்த நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு திடீர் போட்டிகள் இருக்கும். சிலருக்கு மந்த நிலைமை ஏற்படும். லாபம் குறையும். பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள், பலசரக்கு வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஷாப்பிங் மாலில் கடைகள் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 2. கன்னிராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். நண்பர்கள் வழியிலே நன்மைகள் உண்டு. சகோதரர்கள் வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். சிலருக்கு வீண் அலைச்சல் இருக்கும். கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். ஹவுசிங் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இதேபோல் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கும் அற்புதமான நாள். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள், டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று பெரியவர்கள், முதியோருடைய ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 6. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். முயற்சியிலே அனுகூலம் உண்டு, பலன் உண்டு. ஃபுட் கேட்ரிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், மெஸ் வைத்திருப்பவர்கள், டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். காதலருக்கிடையும் அற்புதமான நாள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய நாள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 5. விருச்சிக ராசி அன்பர்களே, பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஆசிரியர்களாக இருப்பவர்கள், ப்ரொஃபஸராக, லெக்சரராக இருப்பவர்கள், உங்களுக்கெல்லாம் நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாள். தனியார் பள்ளி ஆசிரியர்கள், தனியார் கல்லூரி நிறுவனங்களிலே பணியாற்றுபவர்களுக்கும் அற்புதமான நாள்.
அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கும் லாபங்கள் உண்டு. கணவன் மனைவி இடையே அற்புதமான ஒரு நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். இரவு நேர பயணத்தை இன்று தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். அதே போல பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனை வரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டமான எண் 6. தனுசு ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். கோபம் வர மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்தா போய் ஆக வேண்டும். வீட்டில் உள்ளவங்களுடன் பிரச்சனை வேண்டாம். தாய் தந்தையருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். நகைக்கடை, அடைக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், துணிக்கடை வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கை தேவை. மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் 3. அதிர்ஷ்டமான எண் 7. மகர ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் லெபார்டரி வைத்திருப்பவர்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மெடிக்கல் ரெப்ஸாக இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். கலைத்துறையினருக்கு நன்மைகள் நடக்கும் நாள். சினிமா மற்றும் சின்னத்துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும், பயன்படுத்திக்கங்க. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி. அதிர்ஷ்டமான எண் 3. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே, குதூகலமான மகிழ்ச்சியான நாள். நினைத்ததை சாதிக்கும் நாள். ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் அனுகூலமான நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் தீர்வு, ரிலாக்ஸ், ரிலீஃப் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான எண் 3. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே, நிறைவான நாள். நல்ல செய்திகள் உண்டு. ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். டைவர்ஸுக்காக அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான எண் 7. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் வெற்றிகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல துர்க்கை அம்பாளுடைய அனுக்கிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.